முதல் அத்தியாயம். மின்னல் தோன்றும் நேரம். குறுஞ்செய்தியின் ஒலியை கேட்டு எழுந்தான் 24 வயது ஹரி. 6 அடி உயரம், கூர்மையான கண்கள், வசீகரிக்கும் முகம். குறுஞ்செய்தியை பார்த்ததும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அவன் தோழி நதி சென்னை வருகிறாளாம். வழக்கத்தை விட உற்சாகமாய் வேலைக்கு கிளம்பினான். இளையராஜாவின் பாடலை காதில் கேட்டவாறே பைக்கை தொடங்கினான். பைக் கல்லூரி சாலையை கடந்தது. பெண்கள் கூட்டம் கூட்டமாய் சென்றார்கள். இப்பொழுது இளையராஜா இன்னும் அதிகமாக காதலை கடத்தினார். பைக் அலுவலக பார்க்கிங்க்கு வந்தது. ஹாய் ஹரி என்ற குரல் பகுந்த பக்கம் திரும்பினான். ஸ்ருதி இருந்தாள். ஹாய் ஸ்ருதி என்றவாறே இருவரும் அலுவலகத்திற்குள் நுழைந்தார்கள். இடைவேளையில் நண்பர்கள் 6 பேரும் கேன்டீனில் அரட்டை அடித்தார்கள். இந்த வாரம் தடா ஃபால்ஸ் போலாமா என்றான் அருண். எல்லோரும் ஆர்வமாய் போலாம் என்றார்கள். ஹரி மட்டும் என்னை இந்த வாரம் விட்டுவிடுங்கள் என்றான். ஏன் ஹரி என்றாள் ரேஷ்மா. பதில் எதுவும் கூறாமல் எழுந்தான். அருகில் வந்த அருண் நதி வருகிறாளா என்றாள். எப்படிடா என்று ஆச்சரியமாக கேட்டான் ஹரி. உன்னால் அவளுக்காக மட்டும்தானே எதையும் புறக்கணிக்க முடியும் என்றான். டே அருண், பெஸ்ட் ஃப்ரெண்டுடா என்றான் அருணின் குரலில் இருந்த நக்கலை உணர்ந்து. அப்படியா என்று மீண்டும் நக்கலாகவே கேட்டுவிட்டு நகர்ந்தான் அருண். மாலையில் பைக்கில் செல்லும்போது என்னுள்ளே என்னுள்ளே ஒரு மின்னல் தோன்றும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என்ற பாடல் கேட்டது. மனம் நதியின் கண்களில் தஞ்சமடைந்தது. ஏதோ உணர்ந்தவன் போல் தலையை குலுக்கி கொண்டான். வீட்டிற்கு வந்து உணவருந்திவிட்டு படுக்கைக்கு வந்தான். மீண்டும் நதியின் குறுஞ்செய்தியை எடுத்து பார்த்தான். அருண் கூறியதும் நினைவிற்கு வந்தது. தன்னை மறந்து சிறு புன்னகையை தந்ததை உணர்ந்து திடுக்கிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தான் ஹரி. அவனுள் இன்று தோன்றிய மின்னல் ஒரு நொடியில் மறைகிறதா, இல்லை ஒளிக்கீற்றாய் மாறுகிறதா என்று பார்ப்போம். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.